துபாயில் உள்ள சோளம் பயிர்ச்சேனைக்கு சென்று ஆய்ந்து அங்கேயே அவித்து சாப்பிடலாமா? துபாயில் அல் கவனேஜ் பகுதியில் உள்ள டெசர்ட் ஆர்கானிக் ரூட்ஸ் ஃபார்ம் என்கின்ற காய்கறி பயிர் செய்கின்ற சேனைக்கு நண்பர்களுடன் போயிருந்தனர். సిరాజీ గుంతుండదన్నా మోకడ పనిలి ಬೆಲ್ನಿ ರೈಲ್ ಗೊಂತ சரி சிராஜ் இஸ் நம்பர் 1 இப்ப தின்னமா இருந்தது. சேனைக்கு உள்ளே சென்ற போது சோளம் பயிரின் உச்சியில் பூத்திருக்கும் பூவை பார்த்த போதே எனக்கு விளங்கிவிட்டது சோள கதிர் சாப்பிடுவதற்கு ரெடி ஆகிவிட்டது என்று. இனி என்ன ஆய வேண்டியதுதான். உங்களுக்கு தெரியுமா, சோளத்தை அப்போதே ஆய்ந்து உரித்து அப்போதே கொறித்து சாப்பிடும் போது ஒரு தனி ருசி ஒன்று கிடைக்கும். அனுபவித்திருக்கிறீர்களா நீங்கள்? அந்த அனுபவம் நீண்ட நாட்களுக்கு பின் இந்த சேனையில் கிடைத்தது எனக்கு. இங்கு வெளிநாட்டில் எல்லாம் ஸ்வீட் கோர்ன் என்று சொல்வார்கள். இனிப்பு சுவை அதிகமாக இருக்கின்ற சோளம். இங்கு கடைகளில் எல்லாம் அதுதான் இருக்கிறது. எனக்கு பிடிக்கவில்லை. சரி, இந்த சேனையில் இருப்பதும் ஸ்வீட் கோர்னா என்று நீங்கள் கேட்டால் இல்லை, நம்மட நாட்டு சோளங்க. ஒரு பையில் சோளம் ஆய்ந்து மறு கையால் அத்திப்பழத்தையும் ஆய்ந்து அங்கேயே சாப்பிட்டு ஆய்ந்த சோளத்தை வீட்டுக்கு கொண்டு போய் அவித்து சாப்பிட நேரமாகிவிடும் என்பதால் அதே சேனையில் உள்ள அடுப்பில் அவித்து அந்த சேனையில் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கு. எவ்வா கோடி பணம் தந்தாலும் இதை போல் மனதுக்கு ஆறுதல் கிடைக்குமா? அடுத்த வாரம் நோன்பு வரப்போகிறது. அதற்கு முன்பு ஒரு தடவை இங்கு போய் வாங்க. மறக்காமல் இங்கு வேலை செய்யும் ஹமீத் என்பவரையும் சந்தித்து விட்டு வாங்க. மனிதம் செத்து போயிருக்கும் இந்த காலத்தில் மனித நேயத்துடன் இருக்கும் இவர்களை போன்ற மனிதர்களுடன் நாம் பழகுவது மனதுக்கு நிச்சயம் ஆறுதல் தரும்.